தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்பொழுது மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்திலிருந்து. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவாக இருக்கிறது? மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்க்கமான முடிவு. ஏனென்றால் மேகதாது அணை கட்டப்பட்டால் நமது விவசாயிகள் இன்னும் பாதிக்கப்படுவார்கள், அது இங்கு தண்ணீர் வருவதே இன்னும் சிக்கலாகி விடும் என்று 2018 அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் போராட்டம் நடத்தியதும் உண்மை. அந்த முடிவில் எங்களுக்கு எந்த சிந்தித்தும் எங்களுக்கு எந்த பின்வாங்கலும் இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த ப்ராஜெக்ட் என்கிற அந்த திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு தடங்கல் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. ஏன் என்றால் அதுலதான் அவங்க வைக்கிற முக்கியமான நம்மளுடைய வாதத்தினுடைய வெற்றி எது என்றால், அவன் தயாரிச்சுட்டு போறான். இந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கல. அப்படி கொடுத்தாலும் மாநில அரசு அல்லது அந்த காவிரியில் பங்குடைய பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாட்டினுடைய உத்தரவுகளை வாங்கிய பிறகுதான் ஒன்றிய அரசு அதை அனுமதிக்க முடியும். அப்போ அனுமதிக்க முடியாத அல்லது அனுமதிக்கப்படாத ஒரு திட்டத்தை தடை செய்யுங்கள் என்று எப்படி நீங்க கேட்க முடியும்? அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க உரிமைகள் பாதிக்கப்படல, ஒன்றிய அரசு அதுக்கு அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துடல, அதை அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ரெடி பண்றாங்க அப்படின்னா அந்த திட்ட அறிக்கையை நீங்க தயாரிக்க கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? நடைமுறைக்கு வந்தால் அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, ஒன்றிய அரசும் கொடுக்கவில்லை, உச்ச நீதிமன்றமும் கொடுக்கவில்லை. எனவே நடைபெற முடியாத ஒரு திட்டத்திற்கு அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக ஒரு திட்ட அறிக்கையை தயாரிக்கிறார்கள் என்றால் அதை நாங்கள் உச்ச நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும்? ஒருவேளை அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, மேகதாது அணையை கட்ட ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு மாநில அரசு இதை தடுத்து நிறுத்த முடியும். எனவே இப்போதைக்கு அது தேவையில்லை, அந்த திட்ட அறிக்கையை நீங்க தடுப்பது என்பது நியாயம் இல்லை என்பதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஒரு வகையில் இந்த தீர்ப்பினுடைய அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டிஷன், அதாவது நிபந்தனைகளை பார்க்கிற போது உச்ச நீதிமன்றம் மேகதாது அணை கட்டப்படாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதி செய்திருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்த்தோம்.